இந்த கதிரொலியிலே இருந்து சொல்லக்கூடிய செய்தி, சொல்ல விரும்பிய செய்தி, 17 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்களுக்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நீதி என்றது ஒரு கனவாகவே இருக்கின்றது. அவர்களை வரவேற்று அத்தோடு ஆண்டுக்கான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டிலே நடைபெறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் விழித்துக் கொண்டு, இந்த நாளானது 17 ஆண்டுகள் கடந்தும் தமிழர் வரலாறிலே மறக்க முடியாத ஒரு நாளாகவே இருக்கின்றது. 14 ஆண்டுகள் கடந்தும் வடக்கு கிழக்கிலே மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கும் தமிழ் மக்களுக்கு இது ஒரு வரலாறிலே ஒரு மிக முக்கியமாக நாளாகவே தொடர்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே கடந்த வாரம் முழுவதும் எங்களுடைய மாவட்டத்திலே பல பிரதேசங்களிலே எங்களுடைய வட்டார கிளைகள், பிரதேச கிளைகள், பிரதேச சபைகளுடைய ஏற்பாட்டிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள், அந்த மக்களுடைய நினைவுகள் ஒருபொழுதும் எங்களை விட்டு அழிந்து போகாதென்றதை எடுத்து சொல்லும் வகையாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே எல்லா பிரதேசங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இன்று இந்த இறுதி நிகழ்வானது கட்சியினுடைய ஏற்பாட்டிலே வாகர கதிரவலியிலே வாகர பிரதேச கிளையினுடைய ஏற்பாட்டிலே, தமிழரசு கட்சி பிரதேச கிளையினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் 2009 ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய கட்சியிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியில் இருந்த முக்கியஸ்தர்கள் இணைந்து 2010 ஆண்டிலே இருந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்தி வந்திருக்கின்றார்கள். 2010 ஆண்டிலே இருந்து பல பிரதேசங்களிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியோட மட்டும் விட்டுவிடாது, எங்களுடைய கொல்லப்பட்ட மக்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்றதை பிரார்த்தித்து பல அன்னதான நிகழ்வுகளையும் ஒவ்வொரு ஆண்டும் செய்து வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றும் நாங்கள் இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு பிற்பாடு, அதாவது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு பிற்பாடு ஒரு இல்லம் ஒன்றிலே அன்னதானம் வழங்கும் நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எங்களுடைய கொல்லப்பட்ட இன அழிப்பிலே அழிக்கப்பட்ட மக்களுடைய ஆத்மாக்களுக்கு சாந்தி பிரார்த்தித்து அந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த கதிரொலியிலே இருந்து சொல்லக்கூடிய செய்தி, சொல்ல விரும்பிய செய்தி, 17 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்களுக்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் நீதி என்றது ஒரு கனவாகவே இருக்கின்றது. 2009 ஆண்டிலே இருந்து 3-4 பேர் ஜனாதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். 3-4 தரம் ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் மாறாத ஒரே ஒரு விடயம், எங்களுக்கான நீதி மறுக்கப்படுறது என்றது மாத்திரம்தான் மாறாத ஒரே ஒரு விடயமாக இருக்கின்றது. பல நாடுகளிலே, ஆப்பிரிக்க நாடுகளிலே எல்லாம் 30, 40, 50 ஆண்டுகள் கழித்தும் அந்த மக்கள் போராட்டத்தை கைவிடாமல் இருந்த காரணத்தினால், நீதிக்கான போராட்டத்தை கைவிடாமல் இருந்த காரணத்தினால் இன்று 30, 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் சிலர் இப்பொழுது உயிரோடு இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கான அந்த தண்டனை, அந்த தீர்ப்புகள் பல நாடுகளிலே வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே எங்களுடைய இந்த நீதிக்கான போராட்டம், தமிழ் மக்கள் இன அழிப்புக்கான நீதி கேட்டு இன அழிப்பை செய்தவருக்கான தண்டனை வழங்க வேண்டும் என்ற இந்த
கோஷம் ஒரு பொழுதும் இல்லாம போகாது. இதை இலங்கை தமிழரசு கட்சி மிக நேர்மையான முறையிலே தமிழ் மக்களுக்கான நீதிக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும். இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். காலத்துக்கு காலம் நீதி வேணுமென்றதை வைத்துக் கொண்டு தங்களுடைய அரசியலுக்கு ஏற்ப வகையிலே நீதி வேணுமென்றதை ஒரு அரசியல் கோஷமாக பயன்படுத்துவர்கள் போர் அல்லாமல் இலங்கை தமிழரசு கட்சி உண்மையிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றதிலே மிக அக்கறையாக இருக்கிறோம். இது ஒரு நினைவேந்தல் நிகழ்வா இருந்தாலும் இந்த முக்கிய நாளிலே ஒரு சில விடயங்களை நிச்சயமாக சொல்லி ஆக வேணும். கடந்த 2023 ஆண்டு காலப்பகுதியிலே இருந்த அரசாங்கத்தின் கீழே பாதிக்கப்பட்ட தரப்பாகிய நாங்கள், பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்திலே நாங்கள், அந்த காலப்பகுதியிலே இருந்த அரசாங்கம் அந்த நீதிக்காக முன்வைத்த பொறிமுறைகளை நாங்கள் ஏற்கவில்லை. உள்நாட்டு விசாரணை, உள்நாட்டுக்குள்ளே டிஆர்சி, ட்ரூத் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன், உண்மையிலே கண்டறியும் ஆணைக்குழு ஒன்றை ரணில் விக்ரமசிங்க அரசு முன்மொழிந்தது. நாங்கள் அதை முழுமையாக நிராகரித்தோம். ஏனென்று சொன்னால் அதிலே பொறுப்பு கூறல், நீதிமன்றங்களை நாடுவதற்கோ இல்லாட்டி நீதிமன்றங்களுக்கு குற்றவாளிகளை நீதிமன்றங்கள் முன் நிறுத்துவதற்கு எந்த பொறிமுறையும் இல்லாதபடியினால் நாங்கள் அதை நிராகரித்தோம். ஆனால் அந்த அரசாங்கம் தங்களுடைய முன்மொழிவாக, இந்த பொறுப்பு கூறல் விடயத்திலே தங்களுடைய முன்மொழிவாக இந்த பொறிமுறையை முன்வைத்தார்கள். நான் இதை ஏன் சொல்றேன் என்று சொன்னால் 2026 ஆண்டு தற்பொழுது ஆட்சியிலே இருக்கும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்று கிட்டத்தட்ட 1 வருடமும் 6 ஆண்டுகளை விட அதிகமாக காலம் சென்றிருந்தாலும் கூட இன்று வரைக்கும் பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே இந்த அரசாங்கம் எந்த ஒரு முன்னெடுப்பும் முன்னெடுக்கவில்லை. இதுவரைக்கும் எந்த ஒரு பொறிமுறையை கூட, ஒரு கலந்துரையாடலை கூட நடாத்தவில்லை. நாங்கள் தமிழரசு கட்சி சார்பாக ஜனாதிபதியுடன் 2 தடவையிலே பேசிய பொழுது மிக முக்கியமாக இந்த பொறுப்பு கூறல் விடயத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அரசாங்கம் தன்னுடைய நிலப்பாடை கூட இந்த விடயத்தில் அறிவிக்கவில்லை. அந்த வகையிலே துரதிர்ஷ்டவசமாக இந்த அரசின் காலப்பகுதியிலும் கூட தமிழ் மக்களுக்கான நீதி மறுக்கப்படுறதுதான் உண்மையான விடயமாகவே இருக்கின்றது. அதுக்கென்று சொல்லி நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை, இந்த நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் கைவிட போறதல்ல. இந்த நீதிக்கான போராட்டத்தை எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் எங்களுடைய மக்களுக்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஒரு பொழுதும் கைவிட மாட்டோம் என்ற செய்தியை இன்று இந்த கதிரொலி மண்ணிலே இருந்து எங்களுடைய உறவுகளுக்காக நான் சொல்ல விரும்புகின்றேன். நன்றி. முடிவடைந்திருக்கின்றது. இந்த நிகழ்வு என்பது தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் ஆறாத காயமாக, மாறாத வடுவாக, வேதனைக்குரிய ஒரு பதிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எமது மக்கள் எப்படியெல்லாம் வதைக்கப்பட்டார்கள், சிதைக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் நினைவில் பதித்துக் கொள்ள வேண்டும். வஞ்சகத்தனமான செயல்பாடுகள் மூலமாக தமிழ் மக்களை இனரீதியாக அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது மிக கொடுமையான நிகழ்வுகள் நடந்தேறின. அவற்றை பார்க்கின்ற போது, அதை பற்றி சிந்திக்கின்ற போது நாங்கள் மிகவும் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதனோடு சம்பந்தப்பட்ட அந்த நிதர்சனமாக அவற்றை பார்த்தவர்கள் கூட இங்கு வந்திருக்கின்றார்கள், விளக்கேற்றி இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் தமது உரிமையை கேட்டதற்காக, தமது சுதந்திரத்தை கேட்டதற்காக, சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதை கேட்டதற்காக அவர்கள் நீதிக்கு புறம்பாக, சட்டத்திற்கு புறம்பாக கொடுமையான விதத்தில் வதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மனங்களில் இருந்து அகற்ற முடியாது. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நாங்கள் சுமந்து அடுத்தடுத்து சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும்.
இந்த போராட்டம் என்பது ஒரு நேர்மையான போராட்டம், உண்மையான போராட்டம், நீதிக்கான போராட்டம். நாங்கள் இந்த நாட்டில் இரண்டாந்தர பிரஜைகளாக அல்லது மூன்றாந்தர பிரஜைகளாக வாழ முடியாது. நாங்கள் சமத்துவமாக சம பிரஜைகளாக வாழ வேண்டும். அதற்கான நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நினைவுகளை எல்லாம் நாங்கள் ஏந்தி கொண்டுதான் செல்ல வேண்டும். அந்த நாளில் நடந்த கொடூரங்களை பார்த்தீர்கள் என்றால் வகை தொகை இல்லாமல் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். வகை என்று சொல்லுகின்ற போது கருப்பையில் இருக்கின்ற சிசுவில் இருந்து, குழந்தையில் இருந்து, சிறுவர்களில் இருந்து, வாலிபர் யுவதிகளில் இருந்து, வயோதிப பருவம் அடைந்தவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதற்காக தமிழர்கள் என்பதற்காக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் தான் அந்த அழிப்பினை நாங்கள் தமிழின அழிப்பு என்று சொல்லுகின்றோம். தமிழர்கள் என்பதற்காக இந்த வதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல அரசாங்கங்கள் மாறி இருக்கின்றன. அவர்கள் குற்றம் செய்தவர்களை மறைத்து விட வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய உள்நாட்டு பொறிமுறைகள் அமைந்திருக்கின்றன. சர்வதேச ரீதியாக பன்னாட்டு பொறிமுறை மூலமாக, சுயாதீன விசாரணை மூலமாக எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின், தமிழரசு கட்சியின், தமிழ் தேசிய கட்சிகளின் சிந்தனையாக இருக்கின்றது. ஆகவே குற்றம் செய்தவர்கள் நீதிபதிகளாக மாற முடியாது. இந்த அரசின் படைகள் குற்றம் செய்திருக்கின்றது. ஆகவே அந்த படைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது குற்றம் உழைத்தவர்களிடம் நாங்கள் சென்று நீதியை பெறுவது என்பது சாத்தியமற்ற அசாத்தியமான ஒரு விடயமாகத்தான் இருக்க முடியும். ஆகவே நாங்கள் சுமந்த வேதனைகள், வலிகள், சொல்வார்கள் எமது வலிகளை விடுதலைக்கான வழிகளாக மாற்ற வேண்டும். இந்த வலிகள் எப்போதும் மறக்க முடியாத வழிகளாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிய வேண்டும், இலங்கை 1948ஆம் ஆண்டு சுதந்திரமடைந்த நாளில் இருந்து எமக்கு எதிரான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. 1956ஆம் ஆண்டு முதலாவது இன அழிப்பு நடைபெற்றது. கல்லோயா பிரதேசத்தை அண்டிய இக்னியாகலை என்ற இடத்தில் தான் 153 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுதான் இன அழிப்பின் ஆரம்பமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து 1958, 1961, 1964, 1973, 77, 80, 81, 83 என்று முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் வரைக்கும் தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இறுதி யுத்தத்தின் போது 1,46,000 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதாக எங்களுடைய பேரன்புக்குரிய மத தலைவர் பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள் சாட்சியம் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இப்படியான குற்றங்களை செய்தவர்கள் இன்றும் பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள். இதனால் தான் உள்நாட்டு பொறிமுறை என்பது குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற பொறிமுறை, தமிழ் மக்களுக்கு நீதியை மறுக்கின்ற ஒரு பொறிமுறை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். நாங்கள் போராடுகின்ற போது அழுத்து போகலாம், சலித்து போகலாம், எங்களுக்கு நீதி கிடைக்காது என்றெல்லாம் நாங்கள் எண்ணலாம். அப்படி அல்ல. பல நாடுகளில் நடைபெற்ற போராட்டங்கள் எத்தனையோ ஆண்டுகள் கடந்தும் அவர்கள் போராட்டத்தை விடவில்லை. அவர்கள் நீதியை பெற்றிருக்கின்றார்கள், தங்களுக்குரிய உரிமையை பெற்றிருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், மறக்கக்கூடாது. சொல்வார்கள், மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என்று சொல்வார்கள். நாங்கள் எந்த நேரத்திலும் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை சொல்வதற்கும் அந்த நினைவுகளை ஏந்திக் கொள்வதற்கும் நாங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் எமது அந்த நேரத்தில் எமது உறவுகள் கடவுளை நொந்து காப்பாற்றும்படி கேட்டிருக்கின்றார்கள். இந்த அரக்கர்களிடம் இருந்து கூட தங்களை காப்பாற்றும்படி கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் நேற்று ஒரு பதிவை பார்த்தேன். இசைப்பிரியா அவர்கள் எவ்வளவு கொடூரமான முறையில் வதைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை, அந்த சகதி நிலத்தில் இருந்து அவரை இழுத்து வருகின்ற போது, நிர்வாணமாக இழுத்து வருகின்ற போது யார் படையினர் கொண்டு வருகின்றார்கள். அந்த விடயத்தை பார்க்கின்ற போது ஒரு தமிழ்ச்சியாக பிறந்ததற்காகத்தான் இந்த அநியாயங்கள் நடந்திருக்கின்றது என்பது தெரிகின்றது. ஆகவே அன்று அழிக்கப்பட்டவர்கள்,
அங்கவீனமாக்கப்பட்டவர்கள், பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டவர்கள் என்று பலரது எண்ணங்களும் அந்த எமது மனங்களை விட்டு அகலாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த சந்ததிக்கு இந்த அநியாயத்தை கொண்டு செல்ல வேண்டும், உலகத்தை விழிக்க செய்ய வேண்டும். அதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்தும் செய்ய வேண்டும். அதன் செய்கை மூலமாக எங்களுக்கான நீதியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, இன்று நாங்கள் மட்டக்களப்பில் கதிரவெளியில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு 18ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்குள்ள மக்கள், இந்த அழித்தவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களும் இருக்கின்றார்கள், இந்த அழிப்பு செய்தவர்களுக்கு பக்கபலமாக இருந்து யார் யாரை கொல்ல வேண்டும் என்றெல்லாம் வகைப்படுத்தி கொடுத்த தமிழர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் காட்டிக் கொடுத்த காக்கை வன்னியர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கூட இன்று நாங்கள் சிலர் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுவதை பார்க்கின்றோம். இத்தனை அழிப்புகள், கடத்தல்கள், கப்பம் பெறுதல், கொலைகளுக்கு காரணமாக இருந்தவர்களை கூட நாங்கள் தலைவர்கள் என்று சிந்திக்கின்ற போதுதான் வேதனையாக இருக்கின்றது. போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள், போராட்டத்தை காட்டிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு நின்று அழிப்புகளை செய்தவர்கள், பலாத்காரம் செய்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் எங்களுடைய தமிழ் தலைமைகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் செய்த அநியாயத்திற்குரிய தண்டனைகள், ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆத்மாக்களின் சார்பாக சொல்வதாக இருந்தால் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் குற்றத்தை மறைப்பதற்காக எதையும் செய்திருக்கலாம், அவற்றையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்றைய தினத்தில் ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அழிக்கப்பட்ட எமது இனத்தின் நீதி குரலாக என்றும் மறக்காமல் நினைவு கூர்ந்து அவற்றை செய்ய வேண்டும் என்று கேட்டு, அந்த அழிப்பின் போது உயிர் நீத்த அனைவருக்கும் நாங்கள் இந்த 17வது ஆண்டு நிறைவு தினத்தில் அஞ்சலிகளையும் ஆழமான அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நினைவாஞ்சலியை செலுத்திக் கொண்டு, உண்மையிலே தமிழினம் இந்த நாட்டிலே வாழ முடியாத சூழ்நிலையிலே தனது உரிமைகளுக்காக போராட வழிகிட்டது. பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு முறையில் போராடிய தமிழினத்தின் விடுதலை போராட்டத்தினை இந்த முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்க செய்த சட்டங்களுக்கும் நீதிகளுக்கும் மட்டுமல்லாது மனிதாபிமானத்துக்கும் அப்பால் சென்று இந்த மக்களை இனப்படுகொலை செய்த இந்த நினைவேந்தல் நாளிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமாக ஏன் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அல்லது தேவையில் இருக்கிறோம்? மிக முக்கியமாக தமிழினத்தின் விடுதலைக்காக, தமிழினத்தின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற, போராடுகின்ற ஒரு கட்சியாக மட்டுமல்லாது பயணிக்கின்ற தமிழ் மகனாகவும் தமிழ் மக்களாகவும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு அந்த கள சூழ்நிலையை மாற்றி அமைத்து தமிழ் மக்களுக்கு இங்கு ஒரு நெருக்கடி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அபிவிருத்தி என்ற மாயையிலே தமிழ் மக்களை கொண்டு சென்று அவர்களின் இன விடுதலை தீயை இல்லாமல் ஒழிக்க செய்வதற்காக பேரினவாத அரசுகள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இன்றைய இளைஞர்களுக்காக பல்வேறுபட்ட வகையிலே அவர்களின் கவன சிதைவுகளை கொண்டு செல்ல இருக்கின்றன. எமது இனத்துக்காக விடுதலை வீரர்களாக ஆயுதியாகினவர்களுக்கும் அந்த இடத்திலே உரமாக நின்ற தமிழ் மக்களுக்குமாக இந்த நினைவேந்தலை செய்வதுடன் அவர்கள் ஆன்ம சாந்திக்காகவும் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து நான் அந்த நீதியையும் அந்த இன விடுதலையையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற செயற்பாட்டுக்காகவும், அதற்கு மட்டுமல்லாது கவன சிதறின் ஊடாக எமது எதிர்கால சந்ததியினரை இன விடுதலை போக்கில் இருந்து சிதைசிருக்கின்ற நிகழ்ச்சி நிலையை மாற்றி அமைப்பதற்காகவும் நாம் அடுத்த சந்ததியிற்காக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அனுஷ்டிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக முக்கியமாக எனக்கு முன் பேசிய எல்லோரும் சகல விடயங்களையும் சொல்லியிருந்தார்கள். மிக உண்மையாக இந்த மக்களுக்கான நீதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் பல வகைகளிலே போராடி இருக்கின்றோம், எமது இன விடுதலைக்கான பாதையிலே நடந்திருக்கின்றோம். ஆனால் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகள் காலத்துக்கு காலம் அவர்கள் ஆட்சி கட்டில் மாறினாலும், இன்று எதிர்கட்சியாக இருப்பவர்கள் நாளை ஆளுங்கட்சியாக வந்தாலும்
அவர்கள் எல்லோரும் இந்த இனப்படுகொலையில் பங்குதாரர்கள். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இனத்தின் விடுதலைக்காக முன்னிற்கப் போவதும் இல்லை. எமது போரிலே அளிக்கப்பட்டவர்களுக்காக நீதி கொடுப்பதில் அவர்கள் கைகோர்க்கப் போவதும் இல்லை. ஆகவே எமது இனத்தின் விடுதலைக்காக நாம் தான் போராட வேண்டும். நாம் போராடி கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் இனத்தில் இருக்கின்ற அந்த உள்ள தீயை, அந்த விடுதலை சுடரை அணையாது கொண்டு செல்ல வேண்டிய மாபெரும் பொறுப்பு தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது. கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு சிங்கள பேரினவாதம் கொக்கரித்தது. இனி தமிழ் மக்களுக்காக விடுதலைக்காக போராடுபவர் எவரும் இல்லை. ஒரு இனவாத சிந்தனை அடிப்படையிலே நாம் ஒரு திசை திருப்பலின் ஊடாக, அபிவிருத்தி என்ற மாயின் ஊடாக தமிழ் மக்களில் சிலரை அல்லது தமிழ் மக்களோடு இருப்பவர்கள் பலரை அந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக கொண்டு செல்வதன் மூலம் எமது எதிர்கால இந்த விடுதலை போராட்டத்தை அழித்து விடலாம் என்று அந்த விடத்துக்கு நாம் என்றும் விட்டுக் கொடுக்க போவதும் இல்லை. சளைத்தவர்களாக இருந்துவிடப் போவதும் இல்லை. இன்று நீங்கள் விடத்தில் நிற்கின்றீர்கள். வடகிழக்கெங்கும் பல இடங்களில் முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய நிகழ்வாகவும், வடகிழக்கு மண்ணில் எமது தாயக பிரதேசத்தில் மிகவும் தியாக உணர்வோடும் ஒரு ஆர்வத்தோடும் இந்த மக்கள் கலந்து கொள்கின்றார்கள் என்றால் இதற்கு பின்னணியில் எந்த தூண்டுதலும் இல்லை. தமிழ் மக்களிடத்தே இருக்கின்ற அந்த விடுதலை உணர்வும் தமிழ் உணர்வும் அவர்களுக்கான அரசியல் உரிமைக்கான தேடலுமே அடிப்படையாக இருக்கின்றது. இந்த தியாக உணர்வை எவராலும் அணைத்து விட முடியாது. நாம் ஒரு செய்தியைத்தான் நாம் சொல்லுகின்றோம். சர்வதேசத்துக்கும் சரி, இலங்கை அரசுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கான இன விடுதலை போராட்டம் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும், பல்வேறு வடிவங்கள் மாறினாலும் அது கொண்டு செல்லப்படும். இந்த உணர்வுள்ள மக்களின் ஊடாக நாம் அவற்றை முன்னெடுப்போம். எந்த அற்ப சொற்ப சலுகைகளுக்கும் நாம் ஆளாகாது. எமது உரிமைகளுக்காக பயணிக்கின்ற கட்சியாக தமிழரசு கட்சியும், அதே நேரம் தமிழ் தேசியத்தில் பயணிக்கின்ற மக்களும் துணையாக இருப்பார்கள் என்ற செய்தியை நாம் இன்று அரசுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்கின்றோம். ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் பல்வேறு வகைப்பட்ட வகையிலே எமது மக்களுக்கான பயணங்களை பாதைகளை கடந்து வந்திருந்தாலும் எமது தியாகமான இந்த இன உணர்வு என்ற அடிப்படையில் நாம் விட்டு கொடுத்து பயணிப்பதற்கு தயாராக இல்லை என்ற செய்தி இன்று வடகிழக்கெங்கும் எந்த தூண்டுதலும் இன்றி பல பகுதிகளிலே முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் நடத்தப்படுவதிலிருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காக இவரும் அனுசரணை கொடுக்கவும் இல்லை, இவரும் அதற்காக பின்னணியில் நிற்கவும் இல்லை. இது மக்களின் உணர்வு. அந்த உணர்வை தமிழரசு கட்சி கொண்டு சென்று தமிழ் தேசிய பாதையிலே நாம் பயணிப்போம் என்ற உறுதிமொழியையும் அரசுக்கான செய்தியாகவும் சர்வதேசத்துக்கான செய்தியாகவும் சொல்கின்றோம். உண்மையிலே கடந்த காலங்களில் என்ன நடந்தது? காலத்துக்கு காலம் அரசுகள் மாறினாலும், அரசியல் தீர்வுகள் தருவதாக சொல்லப்பட்டாலும், எமது வடகிழக்கு நிலங்களிலே அவர்களின் நில ஆக்கிரமிப்பும் மொழியை இல்லாத செய்வதற்கான நிகழ்வுகளும் எமது தமிழ் கலாச்சாரத்தை இல்லாமல் செய்வதற்காக பல்வேறு வட்ட வகையிலே திட்டமிட்ட செயற்பாடுகளை சட்டத்தின் ஊடாகவும் சரி, சட்டத்திற்கு அப்பாற்பட்ட வகையிலும் சரி அவர்கள் கொண்டு செல்வதிலே எந்த அரசும் மிக சளைத்தவர்கள் அல்ல. ஆகவே நாம் ஒரு இனமாக, நாம் ஒரு தமிழ் தேசிய இனமாக எமது விடுதலைக்கான எமது போராட்டத்தை நாமே முன்னின்று நடத்த வேண்டும். நாமே அதில் பயணிக்க வேண்டும். எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் எதிர்காலத்திலே இளைஞர்கள் மாற்றப்படாது. உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தியாக உணர்வு, உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தமிழ் உணர்வு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும் நாம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று இந்த வாகரை பிரதேசத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்த வாகரை வட்டார அல்ல பிரதேச கிளையின் தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கும் மாவட்ட கிளையினருக்கும் எமது பாராட்டுதலையும் நன்றியினையும் தமிழ் உணர்வு சார்ந்த தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்காலத்திலே எமது உணர்வுகளுக்காக, எமது பிரச்சனைகளுக்காக, இன ஒடுக்குதல்களுக்காக நாம் தொடர்ந்தும் உங்களுடன் பயணிப்போம், உங்களுடன் போராடுவோம் என்ற ஒரு செய்தியை கூறிக்கொண்டு நாம் எமது விடுதலைக்காக தொடர்ந்து பயணிப்போம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.